சண்டே மினி விலாக் போவோமா? வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கோல்ட் சரியாயிருக்கு. ஸோ மார்னிங் வந்து சீக்கிரமாகவே கிளம்பி அம்மா வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் போகும்போது கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு, ஸ்கையெல்லாம் அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு ஊருக்கு போனோடனையும் மாமா வந்து ஃபிஷ் எடுத்து வச்சுருந்தாரு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். அம்மா வந்து சைட் பை சைட் கிரேவிக்கு ஃப்ரைக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எல்லாம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு ஃபிஷ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தனியாக வச்சுட்டேன். அப்போ அம்மா மசாலா போட்டு கொடுத்தாங்க, அம்மாவும் மாமாவும். நான் வந்து அதை சன்ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கேப்பில் அம்மாவும் குழம்புலாம் வச்சுட்டாங்க. தாத்தா அப்போ வந்துட்டு உட்காந்து தண்ணீர் ஊற்றி போட்டுட்டு இருந்தார் குளிக்கிறதுக்காக. ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு ஈவினிங் மாதிரி தான் ஊருக்கு கிளம்புனோம். எங்களோட சின்ன வயசு ஃபுல்லாகவே வந்து அம்மா வீட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் அங்கே தான் இருப்போம். ஸோ இப்போல்லாம் ஒர்க் போயிட்டு கொஞ்சம் எல்லாம் பிஸியானதுக்கப்புறம் அதிகமாக போகாத மாதிரி ஆயிடுச்சு. உங்களோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.